ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தாம்பூல பையை வந்து எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நல்ல சுவாமி புத்தகங்கள் இருக்குன்னும் போது நம்ம எண்ணெய் வச்சுட்டு டக்குன்னு இதில் எடுத்து நம்ம பாடுறதுக்கு எடுக்கிறோன்னும் போது இது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயாக ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி பாட்டு புத்தகங்களுக்கு இதை மாதிரி நம்ம அட்டை போட்டு வச்சிட்டோன்னும் போது சுவாமி கும்பிட்டுட்டு இப்படி பாட்டு பாடிட்டு இப்படி மூடி வைக்கிறோன்னும் போது நம்ம கையில் இருக்க எண்ணெய் இது மேலே தான் படியுமே தவிர இந்த மாதிரி பாட்டு புத்தகங்களில் நேராக படியுதுன்னும் போது சீக்கிரம் பார்த்திங்கன்னா பாட்டு புத்தகங்கள் வந்து அழுக்காயிடும். ஸோ இதை மாதிரி நம்ம தாம்பூல பை வேஸ்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னும் போது இதுக்கு பயன்படுத்திட்டோன்னா நம்ம புத்தகங்களுக்கு இது நல்லா பயன்படும். நம்ம புத்தகங்கள் இல்லை, இப்போ குழந்தைகளுக்கான ரஃப் நோட்டு அதை மாதிரி இருக்குன்னும் போது அதுக்கு கூட இதை மாதிரி பையங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பாட்டு புத்தகத்துக்கு நான் எப்படி இந்த தாம்பூல பையை அட்டை போடலான்றதை உங்களுக்கு காட்டுறேன். எப்பயும் தாம்பூல பைக்கு வந்து அடியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற இந்த நாட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய கல்யாணத்துக்கு போகிறோம், தாம்பூல பைகள் நிறைய கிடைக்குதுன்னும் போது அதை விதவிதமாக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு இதை வச்சு எப்படி நோட்டுக்கு அட்டை போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ மடிக்கிறதுக்காக இந்த சைடு என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம இப்படி மடிக்கிறதுக்கு சுவாமி படம் முன்னாடி தெரியணும் அப்படின்றதால சுவாமி படம் தெரிகிற மாதிரி இந்த சைடில் கட் பண்ணிக்கோங்க. நோட்டு உள்ளே வச்சுட்டு நமக்கு அட்டை போடுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதனால் தாம்பூல பை எடுக்கும்போது சுவாமி படம் வருது அது முன்னாடி இது மாதிரி தெரிகிற மாதிரி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சுவாமி புத்தகத்தை இதுக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க சுவாமி தெரிகிற மாதிரி. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ப்ரௌன் ஷீட் போடுவோம் ஸ்கூலுக்கு, அதே மாதிரி தான் போடணும். இதை மாதிரி ஒரு அட்டையை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு 2 பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு தான் தேவை அப்படின்னும் போது எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத உள்ளே அப்படியே வச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நம்ம ப்ரௌன் ஷீட் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு போட்டு தரோன்னும் போது நல்லா தெரியும். அது இன்கேஸ் தெரியலன்னும் போது அவங்களுக்காக நான் இப்போ ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நம்ம 2 சைடு வந்து உள்ளே மடிச்சிட்டோம். இப்போ இந்த கார்னரில் கொஞ்சம் இந்த கார்னரில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ தாம்பூல பை வந்து இந்த மாதிரி அட்டை போடுறதுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம நிறைய விதத்தில் வந்து இந்த தாம்பூல பைகளை பயன்படுத்தலாம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் போது விஜய் தியாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக போடுற பொருளெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாக அப்படி லைட்டாக மடித்து விட்டுடுங்க. இந்த கார்னரில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்லேப்லர் பின் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்யறதுன்ற மெத்தட் தான் செய்து காட்டுறேன். குழந்தைங்களுக்கு நோட்டு போடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் தெரியலன்றவங்க இதே மாதிரி இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிட்டோன்னு போது உள்ளே இப்படி மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரில் கரெக்டாக இப்படி ஒரு ஸ்லேப்லர் பின் போட்டுருங்க. ஸோ இனிமேலிருந்து நீங்கள் தாம்பூல பையை வீணாக்காதீங்க, அதை இதை மாதிரி பயனுள்ளதாக மாற்றலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பவுச் மாதிரி பண்ணிவிட்டு பென் வைக்கிறதுக்கு சீப் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு மேட் மாதிரி ரெடி பண்ணுவோம். அது வந்து இந்த பையில் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாட்டு புத்தகம் பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம எத்தனை தடவை எண்ணெய் கையோடு தொட்டாலும் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆகாது. இப்போ இது மாதிரி பைகள் கிடைக்குதுன்னும் போது இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது நமக்கு அட்டை போடுறதுக்குன்னும் போது அழகாக இதில் சூப்பராக அட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய இந்த பாட்டு புத்தகங்களுக்கு எல்லாமே நான் இதை மாதிரி அட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி தாம்பூல பையெல்லாம் நம்ம வீணாக்காமல் அழகாக இந்த மாதிரி அட்டை போட்டு வச்சுக்கிறோன்னும் போது பைகளும் வீணாகாது, நம்மளோட இந்த புத்தகங்களும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆகாது, அழுக்காகாமல் இருக்கும். இன்கேஸ் இதெல்லாம் அழுக்காயிடுதுன்னும் போது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பேக்கு புதுசாக போட்டுக்கலாம். அதனால் நமக்கு புத்தகங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆகாது, பாழாகாது. இது மாதிரி குட்டி குட்டி புத்தகங்கள் இருக்குது அப்படின்னும்போது நம்ம இந்த பையையே வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட இந்த குட்டி குட்டி புத்தகங்களுக்கு நம்ம இதை மாதிரி ஒரு அட்டை மாதிரி அழகாக போட்டு வச்சுக்கலாம்.
படிக்கும்போது ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். புத்தகம் பார்த்திங்கன்னா நமக்கு அழுக்காகாமல் இருக்கும். ஸோ நம்ம சின்ன சின்ன இதாகவும் இந்த தாம்பூல பைகளை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தாம்பூல பைகளை உங்களுக்கு வீணாக்காமல் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கேன். தாம்பூல பையில் இருக்க இந்த மயில்கள் இதையும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம், புடவையில் வச்சு தைக்கலாம், சுடிதாரில் ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சிட்டு ஒரு லேஸ் வச்சு தைச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ எவ்வளோ தாம்பூல பைகளை தான் வீட்டில் நம்ம வச்சுக்க முடியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தாம்பூல பைகள் ரொம்பவே அழகழகாக டிசைனோடு வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய ப்ளவுஸில் பேக் சைடில் எப்படி வச்சு இதெல்லாம் தைக்கிறது. இதுவும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இனிமேல் தாம்பூல பைகளை அடைச்சி வச்சு மக்கை வச்சு குப்பையில் போடுறதோட இதை மாதிரி நம்ம அழகாக ஒரு புக்குக்கு ஒரு கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க இந்த அழகழகான யானைகள், மயில்கள், ராதா, கிருஷ்ணா எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ப்ளவுஸு காட்டன் சாரியில் வச்சு பாருங்கள், இன்னுமே ரொம்ப லுக்காக இருக்கும். இதுவும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய சகோதரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. இங்கே கூட எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் விஜயக்கா உங்களுக்கு உடம்பு முழுக்க மூளைன்னாங்க. அம்மா உடம்பு முழுக்க மூளை இருந்தால் அது பேர் கொழுப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணும், பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய குக்கிங் வீடியோ, ட்ராவல் வீடியோ அதுவும் நிறைய பதிவிட்டிருக்கேன். பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கை போடுங்க, ஷேரை போடுங்க. அப்போ தான் பெண்கள் ட்ராவல் வ்ளாக் பண்ணுறவங்களுக்கும் இதை மாதிரி கைவினை பொருள் பண்ணுறவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். நல்லா யோசித்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஜா மேடம் நமக்கு பாராட்டி இருக்காங்க. உங்களோட பாராட்டுகள் இதை மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் போடும்போது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸும் வரும். சூப்பர், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யுக்திகா அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர் விஜி அப்படின்ட்டு பாக்கியலக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்த ப்ளவுஸில் வச்சு தைச்சதை உங்கள் கமெண்ட்ஸும் இதை மாதிரி வர்றதுக்கு கமெண்ட்ஸ் போட மறக்காதீங்க.